வெல்கம் டு மை சேனல். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் வீடியோ போடுவேன், வேணுன்றவங்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இந்த கோழி தான். இதுக்கு வந்து சளி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நாங்கள் நாட்டு மருத்துவம் தான் பண்ணுறோம். வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கான என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது மீஷோவில் ஆர்டர் பண்ணது. வேணும்னா லிங்க்கு தரேன், ஆர்டர் பண்ணிக்கங்க. இது ஜீரகம், இது மிளகு, இது இஞ்சி, இது குப்பை மீனி, இது துளசி. எனக்கு வெள்ளை துளசி தான் கிடச்சிது. உங்களுக்கு கருந்துளசி கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை துளசியோடு அது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது பூண்டு, இது பப்பாளி இலை. இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லது தான். பப்பாளி இலைலாம் நல்லா சளி அறக்கும். இது கீழாநெல்லி, இது முருங்கைக்கீரை. இது எல்லாத்தையும் அரைச்சி கோழிக்கு கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம். இப்படி தான் அரைக்கணும். உங்களுக்கே பார்த்தா தெரியும், இந்த பதத்தில் தான் இருக்கணும். நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். அரைச்சது வீடியோ போட முடியல, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக அரைச்சதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான். கோழிக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பிடிக்கிறேன்ல, அதேமாரி பிடிச்சிங்க. உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இதேமாரி பிடிச்சிங்க. உங்களுக்கு இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்களே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்தமாரி தான் பிடிக்கணும். அது நம்ம கரெக்டான பதத்தில் அரைச்சா தான் இந்தமாரி பிடிக்க முடியும். நான் அம்மியில் அரைச்சேன். உங்களால் முடிஞ்ச அம்மியில் அரைங்க. அம்மியில் அரைக்கிறது பெஸ்ட்டு தான். கோழிங்களுக்கு டெய்லியும் காலைல வெறும் வயிற்றில் ஒரு 4 நாள் தொடர்ந்து நம்ம இந்த உருண்டையை 2 உருண்டையை கொடுத்துட்டு வரலாம். இப்போ என் கோழியை காட்டுறேன் பாருங்கள். இதில் அந்த ஒரு கோழியால் எல்லா கோழிக்கும் சளி பிடிச்சிச்சு. நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். ரெக்கவரி வீடியோவும் போடுவேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ போடுறேன் பாருங்கள், எப்படி கொடுக்கணுன்ட்டு பாருங்கள். இப்போது இந்த பார்க்குறீங்களே, இந்த வெள்ளை சேவல் உறங்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்ணை மூடி திறக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சேவலுக்கு தான் கொடுக்க போகிறோம் மருந்து. எப்படி கொடுக்குறோன்றது நல்லா பாருங்கள். ஈஸி தான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேவலை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த சேவலை பிடிச்சின்னு வந்துட்டேன். எனக்கு வீடியோ எடுத்த ஆள் இல்லைனால ஒரு கட்டையில் வச்சு தான் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்றது. நான் ஒரே ஆளாக பிடிச்சின்னு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக தான் காட்டணுன்னு கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு 3-4 கோழி மட்டும் கொடுக்குறத காட்டுறேன். மீதிலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்தமாரி கொடுக்குறேன்ட்டு. அதை வச்சு உள்ளே வச்சு அழுத்தி விட்ருங்க. ரொம்ப அழுத்தாதீங்க. நேக்காக அதை தொண்டையில் போகிற போல் அழுத்திட்டு, அது தொண்டைக்கு கீழே நம்ம கையை வச்சு, அது டைட்டாக இருந்தால் நம்ம இப்படி பண்ணி உருவி விட்றா போல் பண்ணுறதுனால அது சீக்கிரமாக தொண்டைக்கு போயிடும், வயிற்றுக்கு போயிடும். அதனால் சீக்கிரமாக சரியாயிடும். ஒரு கோழிக்கு 2 உருண்டை கொடுக்கணும் பாருங்கள். இப்போ நான் 2வது உருண்டை கொடுக்கறதுக்கோசம் எடுத்துகிட்டு வர போனேன். நீங்களே பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே போலேயே உங்களுக்கு சொன்னல, அதே போல் உருண்டை பிடிச்சிங்க. கவுலை விரிச்சிட்டு 2 கவுலை விரிச்சிட்டு வாய்க்கு நடுவில் வைக்கணும். இப்போ பாருங்கள் நான் பண்ணுவேன். இது ஒரே ஆளாக பிடிச்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணுறோன்ட்டு. இப்படி உள்ளே போயிடுச்சு. இதுக்கப்புறம் இதோட ரெக்கவரி வீடியோவும் போடுவேன். நீங்களே பாருங்கள் எல்லா கோழியும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தொண்டையில் இது பண்ணிட்டு இறக்கி விட்டேன். வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள். அது போது வருங்க, அந்த சேவலுக்கு தான் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு 3 கோழி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கோழிக்கான வீடியோ போடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு சேவல் தான். மூஞ்சிக்கிட்டுலாம் வெளுத்து போச்சு. எல்லாம் இந்த சளியால் தான். பயமாக இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. மருந்து கொடுத்தா சரியாயிடும் கண்டிப்பாக. நான் சொன்ன மருந்தை கொடுத்து பாருங்கள். ரெக்கவர் ஆகணும்னா சப்ஸ்கிரைபை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சீரியஸாக சொல்கிறேன். அவ்வளோ ஒர்த்தான மருந்து தான். கரெக்டாக கொடுங்க. எவ்வளோ அளவுன்னா கொடுக்கலாம். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, வெறும் வயிற்றில் கொடுங்க. காலையில் கூண்டுலேருந்து திறந்து விட்டதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு 1 ஹவர் கூண்டுள்ள போட்டுருங்க. போட்டு விட்டிங்கன்னா 1 ஹவர் கழிச்சு திறந்தீங்கனாலே போதும்.
டெய்லியும் காலைல ஒரு 3 நாள் போட்டாலே போதுங்க, சரியாயிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 நாள் வீடியோ மட்டும் போடுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பார்சல் வீடியோலாம் வரும், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது, பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டோம். இதுக்கு பாருங்கள் எப்படி போடுறோன்ட்டு. தொண்டையை அழுத்தி விடுங்க. எப்பயுமே எந்த கோழிக்காக இருந்தாலும் சின்னதாக உண்டை போட்டாலும் சரி, பெரிய உண்டை போட்டாலும் சரி, தொண்டையை மட்டும் அழுத்தி விடுங்க, போயிடும் உள்ள. இப்போ வந்து 2வது உண்டை எடுக்கிறதுக்காக போய் 2வது உண்டை எடுத்துகிட்டு வரேன். நிறைய அப்டேட்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நிப்புள் சிஸ்டம் போடலான்னு இருக்கேன். ஃபீடர்லாம் வாங்கி மாட்டலான்னு இருக்கேன். ஒரு 300 அசில் கிராஸ் ஸ்டிக்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள், இந்த சேவலுக்கு கொடுக்குறோம். அந்த 300 சிக்ஸ் வாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. யார்கிட்ட வாங்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ரேட்டில் நீங்கள் யாருன்னா விற்கிற மாதிரி இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு 300 சிக்ஸ் நானே எடுத்துக்கிறேன், கன்ஃபார்மாக எடுத்துப்பேன். உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொடுத்துட்டோம். தொண்டையெல்லாம் மாற்றந்தெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே விட்டோம்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும். பயப்பட வேண்டியதே இல்லை. பாருங்கள், இந்த வாட்டி விடுவோம். கீழே விடுறேன். அந்த தீனி எடுத்துகிட்ருக்கு. எப்பயுமே தீனி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் தீனி போடலை, கீழே இருக்க கற்காலாக துண்டு இருக்கா போல், சரின்ட்டு விட்டேன். எப்படி ஓடினா கையெல்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் காட்டுறேன். அதுதான் அந்த வெள்ளையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. எங்கள் அம்மா மாடவுக்கு வரும்போது இந்த ஒரு கோழி மட்டும் எப்படியே வெளில வந்துச்சு. எப்படியே கதவு தண்டு விட்டுருக்காங்க. வாங்க எல்லாத்தையும் தரப்போம். இதுதான் எடுக்கிற மொத்த கோழியும். நேற்று மருந்து கொடுத்தோம். எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி ஓடுதுன்னு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குங்க கோழிங்க. நல்ல மருந்து தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் வீடியோ பிடிச்சிருக்கோம், ட்ரை பண்ணுங்கள். வாங்க, உங்களுக்கு வந்து என்கிட்ட என் பண்ணையை வந்து சுற்றி காட்டுறேன். வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மூலையில் என்னென்ன மூலை, இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டப்ஸ் வச்சுருப்பேன். என்கிட்ட இருக்கிற எல்லா கோழியுமே என்னுடைய ஓன் இன்குபேட்டரில் பொறிச்சது தான். நானே இன்குபேட்டர் ரெடி பண்ணது தான். இப்போ பார்த்தீங்களா, இந்த 2 டப்ஸ்லேருந்து தான் முட்டையிடும். இதை வந்து சேவலுங்க வந்து சீச்சு கருக்கா மொத்தையும் வெளில தள்ளிடுதுங்க. சரி, நான் தான் கழிச்சு விட்ருக்கேன். இப்போ வந்து மட்டமாக கழிச்சு விட்டுட்டு கழிச்சு விட்றேன். என்னுடைய நானே ஓன் இன்குபேட்டர் நானே தான் செஞ்சேன். இப்போ வந்து லாஸ்ட் பேட்ச் ஒரு 27 குஞ்சு நான் தான் பொறிச்சுது. எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் சரியாக பார்த்துக்க முடியல. எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வேக்சின் போட முடியாததுனால நிறைய கோழி கொஞ்சம் செத்துச்சு. எப்படியும் நாட்டு மருந்து செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 11 குஞ்சு காப்பாற்றிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சும் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி குஞ்சு இருக்குது. இதில் வந்து சண்டைக்கோழி குஞ்சு எத்தனை இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 100 ருபீஸ் ஜிபே பண்ணுறேன். கன்ஃபார்ம் 100 ருபீஸ் ஜிபே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வெளிச்சத்தில் காட்டுறேன். இதில் வந்து கெவுரு, அப்புறம் பார்த்திங்கன்னா எள், முளைக்கட்டி தான் போடுறேன். அதுதான் கொஞ்சம் சத்தாக இருக்கும் கோழி குஞ்சுங்களுக்கு. இந்த கோழி குஞ்சுங்க வந்து கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வளர்ச்சி கரெக்டாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதில் எது சண்டை கோழின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 100 ரூபாய் ஜிபே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிடுதுன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா சாப்பிடுது, பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. நான் எப்பயுமே இதை தான் கொடுத்துட்ருக்கேன் ரெகுலராக. நீங்களும் கொடுக்கலாம், நல்ல சத்து தான். ட்ரிங்கரில் தண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய பார்சல் வாங்கியிருக்கேன்னு சொன்னால, அதில் வந்து இன்னொரு பார்சலில் வந்து ட்ரிங்கரு, நிப்பிள் சிஸ்டம் போடுறதுக்கான பார்சல் இருக்குது, அப்புறம் ஃபீடருக்கான பார்சலும் இருக்குது. அந்த பார்சலோடைய ஓப்பனிங் வீடியோலாம் வேணும், அந்த ட்ரிங்கர் ஃபீடரை எப்படி செட் பண்ணுறீங்க, அந்த செட் பண்ணுற வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல இருக்குது எல்லாமே. நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு நிறைய அப்டேட் பண்ணுவேன். இப்போ நான் நிறைய அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வெளில விட்டது இதெல்லாம் அந்த பேருங்க அங்கங்கே ஓடி ஓடி திரிஞ்சு மேய்ஞ்சிட்ருக்கு. எதுவும் வந்து உரங்களை உக்காஞ்சி ஒரு இடத்துல உரங்களை, அது வரையும் பெட்ரு தான். அது அந்த வெள்ளை அங்கே இருக்குது, நம்ம மருந்து கொடுத்துது. அது பாருங்கள், பக்கத்து வீட்டிலலாம் போய் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா. இது வந்து எல்லாமே இன்குபேட்டரில் பொறிச்சது தான். இது வந்து என் வீட்டில் அடங்கும், அந்த ரூமில் அடங்காது கோழி பண்ணையில். இது வந்து எங்கள் வீட்டில் அடங்குற சேவல். எல்லாமே எந்த தான். இதுங்கெல்லாம் தீனி போடுவோன்ட்டு பின்னாடியே வருதுங்க. வாங்க, என் கோழி இதெல்லாம் முட்டையிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பு கோழி ஒன்று முட்டையிடும். எல்லாமே என் இன்குபேட்டரில் பொறிச்சது தான். முட்டையிடுற அளவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு சூப்பரான ஒரு கோழி காட்டுறேன் பாருங்கள். இதோ படுத்துட்ருக்கு, இங்கே காட்டுறேங்க. இதோ படுத்துட்ருக்கு, தெரிஞ்சுங்களா? இந்த வெள்ளை கோழி வந்து கிட்டத்தட்ட இன்குபேட்டரில் தான் பொறிச்சுது. முட்டை இட்டுகிட்டே இருக்குங்க, நான் ஸ்டாப்பு. ஒரு 3 மந்த்ஸாக இட்டுட்ருக்கு. அதுவும் இல்லாமல் நிற்கிறதுனா எப்படின்னா, சில டைம் ஒரு நாள் விட்டு முட்டையிடுது. அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணல. ஒரு 10 நாள் 15 நாள் ஸ்டாப் பண்ணாமல் இட்டுகிட்டே இருக்குது. நல்லா நான் சொன்னதில் ஒரு பார்சல் இது தான். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். எல்லாம் உங்களுக்காக தான். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்சலோடைய வீடியோ வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணினே இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2வது பார்சலு. இந்த பார்சலில் வந்து ட்ரிங்கரு, ஃபீடரு எல்லாமே இருக்குது. நம்ம ஃபார்மை பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். 300 சிக்ஸ் வேறு இறக்கலான்னு இருக்கேன். அதுவும் நீங்கள் உங்கள்கிட்ட சிக்ஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நம்பர் கொடுங்க. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி சிக்ஸ் எடுத்துருக்கேன். 1 டே சிக்ஸாக தான் வேணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் வீடியோ வந்து ஓப்பனிங் வீடியோ நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு நீங்கள் வந்து கமெண்டில் ஒரு 5 எம்எச் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.